Students, good morning. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன், மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், and then last one we have to discuss the scope of macroeconomics. Today topic now, limitations of macroeconomics. ஸோ லிமிட்டேஷன் மீன்ஸ் மேக்ரோஎக்கனாமிக்ஸில் என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், தெர் இஸ் எ டேஞ்சர் ஆஃப் எக்ஸசிவ் ஜெனரலைசேஷன் ஆஃப் த எக்கனாமி as a ஹோல். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கனாமி as a ஹோல் முழுவதுமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து ஒரு விதமான குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், it assumes homogeneity among the individual units. மேக்ரோஎக்கனாமிக்ஸில் ஒரு குறைபாடு, அடுத்த குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியட்டினா ஒரே தன்மையாக உள்ள. ஸோ இண்டிவிஜுவல் யூனிட்ஸை நம்ம பார்க்க முடியாது, ஹோல் லெவலில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதுவும் ஒரு விதத்தில் ஒரு குறைபாடு. த நெக்ஸ்ட் ஒன், there is a fallacy of composition. Fallacy means fall. நிறைய போட்டிகள்லாம் இருக்கும் வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ தட் மீன்ஸ் வாட் இஸ் குட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் நீட் நாட் பி குட் ஃபார் நேஷன். இண்டிவிஜுவலுடைய நன்மை பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, ஹோல் லெவல் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு குறைபாடுன்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், மெனி நான் எக்கனாமிக் ஃபேக்டர் டிட்டர்மைன்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆல்ரெடி த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ. ஒன் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, the another one is non-economic activities. Economic activities means it is earned for money or income, that the activities we are called name as economic activities. They do not earn for money, it is a non-economic activity. So here one of the problem enna appdin pathina, they do not find place in the usual macroeconomic analysis. Other books la மென்ஷன் பண்ணலை, நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இது ஒரு விதத்தில் ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூ டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். த ஃபஸ்ட்டு ஒன், எக்கனாமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். செகண்ட் ஒன், மீனிங் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். தேர்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டத்தில் ஒரு 3 விதமாக பிரிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், எக்கனாமினா என்ன? வாட் இஸ் த டேர்ம் எக்கனாமி? ஒன் ஆஃப் த பர்சன், ஏஜே ப்ரவுன் அப்படின்றவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன டெஃபினிஷன் எக்கனாமினா என்ன? எ சிஸ்டம் பை விச் பீப்புள் இயர்ன் தேர் லிவிங். எக்கனாமினா என்ன சொல்கிறாருன்னா, மக்களுடைய வாழ்வாதாரம், அதாவது வாழ்க்கைக்கு ஏற்றவாறு ஏர்ன் பண்ணுறது, அந்த ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறாருன்னா எக்கனாமி அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஒருத்தர் சொல்கிறார், ஜிஆர் ஹிக்ஸ், அண்ட் எக்கனாமி இஸ் ஏ கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர். இதை பர்டிகுலராக நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்.
ஸோ ப்ரொடியூசரும் ஒரு மேனுஃபேக்சரர், அதாவது ஒர்க்கர்ஸ், இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டு மேக் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது வந்து யாருக்காக அந்த பொருட்கள் டு சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர். ஸோ கன்சியூமர்ஸுக்கு ஏற்றவாறு பொருளையோ அல்லது சர்வீசஸை செய்யக்கூடியது ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, ஜிஆர் ஹிக்ஸ். யார் சொல்லியிருக்கா, ஜிஆர் ஹிக்ஸ். புரியுதா? த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் அன் எக்கனாமி பேஸ்டு ஆன் ஆக்டிவிட்டீஸ். ஆல்ரெடி ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, கன்சப்ஷன் ஆக்டிவிட்டி. ஜிஆர் கிக்ஸ் என்ன சொன்னது, ப்ரொடியூசர் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதில் பர்டிகுலரில் நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி டு த கன்சப்ஷன் ஆக்டிவிட்டி. இதில் மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. So exchange activity is the ultimate aim of this process, and also supporting economic and non-economic activities of an economy. Already know economic and non-economic activities, but also include external activities. External activity means, already know, that means import and export such activities, and also include in this function of an economy based on activities. புரியுதா? So the economics can be classified into different types based on the economics means already know advantage. என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, different types based on. The first one, status of development. First one, status of development, such as developed, underdeveloped countries, undeveloped countries, and developing economics. So in the மாதிரியான status of development, different countries or different nations are there. So that is one of the first types of based on an economy. Second one, system of activities. செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பாக செயல்படுறாங்க. அது ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோஷியலிஸ்ட் எக்கனாமி. த நெக்ஸ்ட் ஒன், மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன், ஸ்கேல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். Small scale of activities and large scale of economic activities, such like. The next one, nature of functioning. எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது எக்கனாமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் த ஸ்டாட்டிக் எக்கனாமி அண்ட் டைனமிக் எக்கனாமி. ஸ்டாட்டிக் மீன்ஸ் stable, that is no changes. The another one is dynamic, there can be changes day by day, so that functionings is there. The next one, nature of operation. One is closed, the another one is the open economies. That is another classified. The next one, nature of advancement. Technology is the most advanced technology. இப்போ பார்த்தீங்கன்னா 3G 4G, இப்போ வரப்போகுது 5G. that is a modern advanced technology. But in olden days, that is a traditional economy, that is old technology. So such like a nature of advancement. The last one is a level of national income, that the income is a different category. One is the low income, middle income, and high income. So these are the level of national income. Do you understand? புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, எக்கனாமிக் சிஸ்டம்னா என்ன, அதாவது பொருளாதாரனுடைய அமைப்பு. எக்கனாமிக் சிஸ்டம் refers to the manner in which individual and institutions are connected together to carry out economic activities in a particular area.
It is one of the method of economic activities to meet the needs of the society. அதாவது இது ஒரு விதமான அமைப்பு. இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் இருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்வது தான் ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்துடைய ஒர்க் அமைப்பு. இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தை 3 விதமாக பிரிக்கிறாங்க. There are 3 major types of economic system. One is capitalist economy, second one socialist economy, third one mixed economy. So some of the question will ask, what are the 3 major types of economic system? So answer is capitalist economy, socialist economy, mixed economy. புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா என்ன அப்படின்றது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். So capitalist economy is a capitalism also called. So that is another name is the free trade economy or market economy, such like. So capitalism means what? The system where the means of production are privately owned and market determine the economic activities. முதலாளித்துவம் அப்படின்றது டோட்டலி ஓன்டு பை ப்ரைவேட், தனியார் மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம கேபிட்டலிசத்தை என்னன்னு சொல்லலாம், ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ப்ரைஸோ வாட் எவர் த ப்ராடக்ட் டிசைட் பண்ணுறதுக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனடு பை ப்ரைவேட் ஒன்லி, தட் மீன்ஸ் ப்ரைவேட் ஓனர்ஸ். ஓகே, ஸோ இதோட நம்ம டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்கனாமினா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கணும். அதில் வந்து டூ டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு பர்சன் வந்து ப்ரௌன் அப்படின்ற ஒருத்தரும், ஜேஆர் ஹிக்ஸ் எக்கனாமி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது ஃபங்க்ஷன் ஆஃப் அன் எக்கனாமி, எந்த மாதிரி எக்கனாமி ஆக்டிவிட்டிஸ், அது ஒன் ஆஃப் த ஃப்ளோ சார்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபைட் ஆஃப் எக்கனாமி பேஸ்டு ஆன், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேஸ்டு ஆன் பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த எக்கனாமிக் சிஸ்டத்தில் 3 விதமாக பிரித்தோம், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோஷியலிஸ்ட் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி. அதில் கேபிட்டலிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயும் சரி, இந்த கிளாஸ்லேயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீட் பண்ணுங்கள். இஃப் எனி டவுட் மீன்ஸ் யூ ஹேவ் டு கால். தேங்க்யூ.